அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்பார்ந்த மதரசா அலிமுல் இஸ்லாம் எனும் கற்கை நெறியில் தரம் 3 கல்வி பயிலக்கூடிய சகோதர சகோதரிகளே, எமது இன்றைய ஃபிக்ஹ் பாடத்தில் உம்ரா என்ற தலைப்பில் உம்ரா தொடர்பான பாடத்தை இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். உம்ரா என்கின்ற அரபு வார்த்தைக்கு அஹ்ராதியில் அரபு மொழியில் தரிசித்தல் என்று சொல்லப்படும். இஸ்லாத்தின் பார்வையில் இந்த உம்ரா என்கின்ற வணக்கம் எங்களுக்கு தெரியும். காபாவை தவாப் செய்து சஃபா மர்வா தொங்கோட்டம் மூடி தலைமுடியை மலிப்பது அல்லது சிரைப்பது, இதை இபாதத்தாக வணக்கமாக செய்தால் அதற்கு உம்ரா என்று மார்க் அடிப்படையிலே சொல்லுவோம். சரி, இந்த உம்ரா கடமையா என்று கேட்டால், இந்த உம்ராவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சுன்னத்தான வணக்கம். உம்ரா சுன்னத்தான ஒரு வணக்கம். ஹஜ்ஜு தான் கடமையானது. ஹஜ் கடமையானது. யாருக்கு ஹஜ்ஜுக்கு வசதி இருக்குமோ, ஹஜ்ஜி உடலில் சக்தி இருக்குமோ அவங்கள் மீது ஹஜ்ஜு கடமை. உம்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உம்ரா கடமை இல்லை. ஹஜ்ஜோடு சேர்த்து உம்ராவையும் செய்யலாம். ஹஜ்ஜி கடமையானா அவங்க உம்ராவும் அவங்களுக்கு செஞ்சுட்டு போகலாம். ஹஜ்ஜிக்கு உம்ரா என்னது, ஒரு சுன்னத்தான ஒரு அமல். உம்ரா எப்பயும் செய்யலாம், எப்பயும் அவங்களுக்கு வசதிப்பட்ட நேரங்கள் செய்யலாம். ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அது ஆயுளில் ஒரு முறையாவது செய்யணும், அந்த கடமையை நிறைவேற்றணும், வசதியும் உடல சக்தியும் உள்ளவர்கள். உம்ராவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம், அது ஒரு சுன்னத்தான ஒரு அமல். ஹைர். உம்ராவுடைய சிறப்புக்களை பார்த்தா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு உம்ராக்கும் அடுத்த உம்ராவுக்கும் இடையில் எங்களோட சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு முறை உம்ரா செஞ்சிட்டாரு, இன்னொரு முறை உம்ரா செய்கிறதுக்கு நியத்து வச்சு அவர் வருவாராக இருந்தால், அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட சின்ன பாவங்களுக்கு அந்த உம்ரா குற்ற பரிகாரமாக அமையும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த அமலை கொண்டு எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்குறாரு, அல்லாஹ்வின் தூதரே, அலன் நிசா இ ஜிஹாத், பெண்களுக்கு ஜிஹாத் இருக்கிறதா, யுத்த களத்தில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அப்போ அதற்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நஅம் அலைஹின்ன, ஆமாம் பெண்களுக்கும் ஜிஹாத் இருக்கிறது, வலா கிதாலுன் ஃபீஹி, ஆனால் அதில் சண்டை இருக்காது. வலா கிதால ஃபீஹி, அதில் என்னது வெட்டி கொள்வது அப்படி போர்க்களமாக இருக்காது. ஃபீஹி அதில் அப்போ என்ன இருக்கும், அல் ஹஜ்ஜு வல் உம்ரா, உம்ராவும் ஹஜ்ஜும் தான் பெண்களுக்குரிய ஜிஹாத் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் சொன்னதாக இப்னு மாஜா, அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். எனவே இது ஒரு பெண்களுக்கு இஸ்லாம் ஜிஹாதுக்கு பகரமாக ஹஜ்ஜையும் உம்ராவையும் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். சரி, இப்போ நாங்கள் உம்ராவுடைய நிபந்தனைகள். உம்ராவுடைய நிபந்தனை, முதலாவது முஸ்லீமாக இருத்தல். உம்ரா யாருக்கு கடமை? முஸ்லீம் இல்லாதவர்களுக்கு உம்ரா மக்காவை தரிசிக்க இயலாது. அப்போ அவங்களுக்கான அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ முஸ்லீமாக இருக்கணும். ரெண்டாவது, சுதந்திர பிரஜையாக இருத்தல். அடிமையின் உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஆனால் அவர் மீது கடமை இல்லை. அப்போ அடிமைகளுக்கு அந்த காலத்தில் உம்ராவோ ஹஜ்ஜோ அவங்களுக்கு என்னது, அவங்க செஞ்சால் அவங்களுக்கு கடமை ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனால் அவங்க இன்னொரு எஜமானுடைய பொறுப்பு கீழே இருப்பாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு அவங்க அனுமதி கொடுத்தாதே இவங்களுக்கு வரையணும். அப்படியான ஒரு சிக்கல் இருக்கிறதால அவங்களுக்கு என்ன செய்யலை, கடமை இல்லை. அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் அது பார்க்கப்படும். இன்றைக்கு அந்த அடிமை என்ற சட்டம் இல்லை. பொதுவாக எல்லாருமே சுதந்திர பிரஜையாக இருப்பதனால சுதந்திரமாக இருக்கணும். அடுத்தது, பருவ வயதை அடைந்திருத்தல்.
அதே மாதிரி இப்போ சின்ன பிள்ளைகள் வருவாங்கண்டா, சின்ன பிள்ளைகள் உம்ராவோ அல்ல ஹஜ்ஜோ நிறைவேற்றினால் அது அவங்களோட பொறுப்புதாரிகளுக்கு தான் அந்த நன்மை வந்து சேரும். ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு கடமை இல்லை, அவங்க பருவ வயதை அடையணும். புத்தி உள்ளவராக இருத்தல், புத்தி உள்ளவங்களாக ஈக்கணும். அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். நிபந்தனைகள் வந்தாலே பொதுவாக என்னது புத்தி உள்ளவங்களாக இருந்தால் தான் எல்லா மார்க்க கடமைகளும் என்னது ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்தது சக்தி உள்ளவராக இருத்தல். உடல் சக்தி, பொருளாதாரம், தன் தேவையை பூர்ணப்படுத்தும் அனைத்து தேவைகளையும் பூர்ணப்படுத்தி கொள்ளக்கூடிய விதத்தில் அவற்றை பொருளாதாரமும் உடல் சக்தியும் இருந்தால் அவர் என்ன செய்வார், அந்த உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக, உம்ராவுடைய அந்த சுன்னத்தான கடமையை நிறைவேற்றுவதற்காக போவார். பெண்ணாக இருந்தால் பெண்கள் மஹரம் இருக்கணும், தனியாக என்ன செய்யலாது, உம்ராவுக்கு செல்ல முடியாது. பெண்கள் கணவன் அல்லது திருமணம் முடிக்க தடையானவர்கள், தனது தந்தை, சகோதரன் போன்ற மஹரமான ஆண் துணை ஒன்று வேணும் பெண்கள் உம்ரா செய்கிறதுக்கு. ஹஜ்ஜுக்கும் அதே தான். சரி, இது உம்ராவுக்கான நிபந்தனைகள். சரி, உம்ராவின் முக்கிய ருக்குன்கள், முக்கிய கடமைகள். உம்ரால இந்த கடமைகள் உடுபட இயலாது. இந்த கடமைகள் உம்ரால முக்கியமான இந்த 3 அம்சங்கள் ருக்குன். ஒன்று நியத்து வைத்தல், 2வது தவாஃப் செய்தல், 3வது சஃபா மருவாக்கிடையில் தொங்கோட்டம் ஓடுதல். இவைகளில் ஒன்றை விட்டால் அதை மீண்டும் செய்யும் வரை உம்ரா நிறைவேறாது. ஒருத்தர் என்னது தவாஃப் செய்யலாமும் மறந்துட்டாரா, தவாஃபை விட்டார் என்றால் மருவா தவாஃப் செஞ்சால் தான் இது பூர்ணமாகும். சஃபா மருவா இது 3ம் உம்ரால மிக முக்கியமான ருக்குன்கள். சரி, உம்ராவின் வாஜிபுகள். உம்ரால முக்கியமானவை என்னண்டா, மீகாத்தில் இஹ்ராம் அணிதல், மீகாத்தில் இஹ்ராம் அணிதல். 2வது முடியை சிரைத்தல் அல்லது மொட்டை அடித்தல். யார் ஒரு வாஜிபை விடுகிறாரோ அவர் பலி கொடுத்தல் வேண்டும். அப்போ ஒரு வாஜிபை விட்டால், இந்த வாஜிபில் ஏதாவது ஒன்றை விட்டால் அவர் அதற்காக குற்றப்பரிகாரமாக என்ன செய்யணும், பலி கொடுக்கணும், தம்மு கொடுக்கணும். அப்போ இது பெண்களை பொறுத்த வரைக்கும், பெண்கள் முடியை வந்து மொட்டை அடிக்கவோ அல்லது முடியை சிரைக்கவோ மாட்டாங்க. தனது விரல் நுனி அளவுக்கு என்ன செய்வாங்க, பெண்கள் முடிகளை கத்தரிப்பார்கள். தனது விரல் நுனி ஒரு இன்ச்சு 2 இன்ச்சுக்குள்ள மாதிரி முடிகளை அவங்க வெட்டி கொள்வாங்க. எல்லைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அரபியில் மீகாத்துன்னு சொல்லுவாங்க. எல்லை என்பது காலங்களும் இடங்களும் குறிப்பிடப்பட்டவையாகும். மீகாத்துன்னு சொல்கிற அரபு வார்த்தைக்கு இடத்தையும் குறிக்கும், காலத்தையும் குறிக்கும். சரி, காலம் என்று சொல்கிறது இதை கொண்டு நாடுவது வந்து ஹஜ்ஜுடைய மாதம், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா. இது மீகாத், ஹஜ்ஜுக்குரிய காலம். ஹஜ்ஜுக்குரிய காலம் ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இந்த 3 மாதம் ஹஜ்ஜுக்குரிய காலம். இடங்கள் என்று பார்த்தால் அது இஹ்ராம் நீயத்து வைக்க வேண்டிய இடங்கள். ஹஜ்ஜிக்கோ உம்ராவுக்கோ நீயத்து வைக்கிறதுக்கான இடங்களைத்தான் மீகாத் என்று குறிக்கும். அதில் முதலாவது துல் ஹுலைஃபா. இது மதீனாவுக்கு சமீபமாக உள்ள ஒரு கிராமம். தற்போது இதற்கு அபியார் அலி என கூறப்படுகிறது. இது மதீனா வாசிகளுக்குரிய எல்லை. அப்போ மதீனா பகுதியிலிருந்து உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ புறப்பட்டு வரக்கூடியவங்க அந்த துல் ஹுலைஃபா அபியார் அலி என்ற அந்த மீகாத்தில் என்ன செய்யணும், இஹ்ராம் அணிஞ்சு இஹ்ராமுக்குரிய நியத்து வச்சு புறப்படுவோம். அடுத்தது அல் ஜுஹ்ஃபா. இது ராபிக் எனும் ஊருக்கு சமீபமாக உள்ள ஒரு சிறிய ஊர். மிஸ்ர் மற்றும் சிரிய மக்கள், மிஸ்ர் மற்றும் சிரியாவை சேர்ந்த மக்கள் என்ன செய்வாங்க, இந்த ஜுஹ்ஃபா என்ற இடத்துல வந்து என்ன செய்வாங்க, அவங்க இஹ்ராம் அணிஞ்சு இஹ்ராமுக்குரிய நியத்தை வைப்பாங்க. யலம்லம்ன்றது தற்போது இதை அஸ்ஸஅதியா என்று அழைக்கிறாங்க. இது யமன் வாசிகளின் எல்லை. அப்போ பொதுவாக இலங்கை, இந்தியா போன்ற மக்களும்
யலம்லம்ன்றதுல தான் என்னது ஃப்ளைட்டில் போகிற நேரம் அவங்களோட மீகாத்தாக யலம்லம் தான் குறிக்கப்படும். அப்போ அவங்க என்ன செய்யலாம், அந்த மீகாத்துடைய இடத்துல இஹ்ராமுக்குரிய நியத்து வைக்கலாம். அடுத்தது கர்னுல் மனாசில். கர்னுல் மனாசில் இது வந்து செய்லுல் கபீர் என்று அழைக்கிறாங்க. இது வந்து நஜித் ரியாத் வாசிகளுக்கு இல்லையாகும். அப்போ நாங்கள் ரியாத்லேருந்து இங்கே அல் ஹரஜிலேருந்து நாங்கள் போகிறவங்க தம்மாம் பகுதிகளெல்லாம் போகிறவங்க என்ன செய்வோம், நாங்கள் கர்னுல் மனாசில் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் நாங்கள் என்ன செய்கிறோம், செய்லுல் கபீர் என்றும் அதுக்கு சொல்லப்படும். அங்கே தான் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களை மீகாத் அது தாயிஃபில் ஈக்குது. சரி, அடுத்தது தாத்து இர்க். இது ஈராக் வாசிகளுக்குரிய எல்லை. ஈராக் வாசிகள் அந்த அவங்க வார நேரம் அவங்கள்ட்ட ஈராக் வாசிகளுக்கு கிட்டவாய்க்கிறக்கூடியது அந்த மீகாத். அடுத்தது பொதுவாக இந்தந்த மீகாத்தில் உள்ள ஊரில் ஈக்கிப்பாங்களே அவங்களுக்கு அந்த ஊரே தான் அவங்களுக்கு இஹ்ராமுக்குரிய எல்லை. ஹஜ் அல்லது உம்ரா செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு யார் இந்த எல்லைகள் வழியாக செல்கிறார்களோ அவர்கள் இந்த இடங்களில் இஹ்ராம் அணிவது கடமையாகும். இந்த எல்லைக்கு உள்ளே உள்ளவர்கள் அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்தே இஹ்ராம் அணிய வேண்டும். அப்போ மக்காவாசிகள் எல்லாம் மக்காக்குள்ளே இருந்தே என்ன செய்வாங்க, அவங்க தாயிஃபில் இருக்கிறவங்க அதில் அந்தந்த ஊரில் அந்த அந்த எல்லைக்குள்ளே வாழக்கூடியவர்கள் அதிலிருந்தே என்ன செய்வாங்க, அவங்களோட ஊரில் இருந்தே அதை செஞ்சு கொள்வாங்க. அதற்கான ஆதாரமாக புகாரியில் 1524வது இலக்கத்தில் அந்த செய்தி வருது. சரி, இப்போ இஹ்ராம் என்று சொல்கிறது வணக்கத்தில் நுழைதல். இஹ்ராம்ன்றது ஸ்டார்ட். தக்பீரத்துல் இஹ்ராம் தொழுகை ஆரம்ப தக்பீருக்கு தக்பீரத்துல் இஹ்ராம். அப்போ இஹ்ராம்னு சொல்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது, அப்போ வணக்கத்துக்குள்ளே நாங்கள் நுழைகிறது. சரி, இஹ்ராமுக்கு முன்னர் என்ன செய்யணும்டா, இஹ்ராமுக்கு முன்னர் குளித்து சுத்தம் நீக்க வேண்டிய முடிகளை, மர்மஸ்தான முடிகள், அதே மாதிரி அக்குள் முடிகள், மீசைகள், நகங்கள் இவைகளெல்லாம் கத்தரிச்சு கொள்ளணும். நறுமணங்கள் பூசி உடம்பை தடவிக்கொள்வது, நறுமணங்கள் பூசிக்கொள்வது. தைக்கப்பட்ட ஆடை ஆண்கள் தவிர்த்து கொள்ளணும். அவுரத் வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் நாங்கள் அணியக்கூடிய ஆடை. இது ஆண்களுக்கு மட்டும். சரி, அப்போ இஹ்ராமுக்கு முன்னால் நெகம் வெட்டுறது, இந்த அத்தர் பூசுறது, குளிச்சு கொள்வது இதெல்லாம் செய்யணும். இஹ்ராம் ஆடை அணிந்து விட்டால் இஹ்ராமுக்கு நியத்து வச்சதன் பின்னால் நறுமணம் பூசுறதோ, அத்தர் இந்த மீசை கத்தரிக்கிறதோ, நகம் வெட்டுறதோ இவைகளெல்லாம் தடை செய்யப்படும். அது கூடாது, செய்யக்கூடாது, எங்களுக்கு தெரியும். அடுத்தது நியத்து என்று சொல்கிறது இஹ்ராம் துணியை அணிவது தான் இஹ்ராம் என அதிகமானவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி இல்லை, இது தவறாகும். அப்போ இஹ்ராம் வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறக்குள்ளேயே வீட்டிலேருந்தே இஹ்ராத்தை உடுத்தாச்சு, இஹ்ராத்தை அணிஞ்சு கொள்வோம் நாங்கள் இல்லைண்ணா. அப்போ இஹ்ராமன் ஆடை வந்து அணிகிறதும் நியத்தும் ஒன்று இல்லை. ஆடை எப்பயும் அணிஞ்சு கொள்ளலாம், இஹ்ராமுடைய ஆடை ஆண்கள். நியத்துன்றது அந்த மீகாத், அந்த இடம் வரணும். அந்த மீகாத்தில் வச்சு மனசில் லப்பைக்க உம்ரத்தன், நான் இல்லாட்டி லப்பைக்க ஹஜ்ஜன் வ உம்ரத்தன், ஹஜ்ஜி நியத்து வைக்கிறேன்டா ஹஜ்ஜிக்கு, லப்பைக்க ஹஜ்ஜன் இல்லாட்டி லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்ட்டு நாங்கள் அந்த நியத்தை என்ன செய்யணும், வாயால் மொழிந்து மனசால் அதை நினைக்கணும். லப்பைக்க உம்ரத்தன். இஹ்ராம் அணிந்த பின் தவிர்ந்து கொள்ள வேண்டியவைகள் பொதுவாக ஆண் பெண் மீது இருபாலாருக்கும் உள்ள தடைகள். தலைமுடி, உடம்பின் ஏனைய பாகங்களில் உள்ள முடிகளை நீக்குதல், நகங்களை வெட்டுதல், இதெல்லாம் இஹ்ராம் அணிஞ்சதுக்கு போகிறோம் செய்யலாம். இஹ்ராம் நீயத்து வச்ச போகிறோம் செய்யலாம். மனம் பூசுதல், வாசனை திரவியங்கள் பூச இயலாது. திருமணம் நடத்தல், திருமணம் பேசுதல், இதற்கு அப்படி செஞ்சால் அதுக்கு குற்ற பரிகாரம் இல்லை. ஆனால் என்ன செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. மனைவி இச்சையோடு கட்டி அணைத்தல், இந்திரியம் வெளியானால் என்ன செய்யணும், அதுக்கு குற்ற பரிகாரம், ஒரு மாட்டை குர்பான் கொடுக்கணும். இந்திரியம் வெளிப்படாவிட்டால் அந்த தவறுக்காக குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாட்டியும் மனைவியோட என்னது சேர்ந்தால் அப்படியான இதுகளில் இருந்தால் குற்றப்பரிகாரம் நீக்குது.
அதே மாதிரி உறவு கொண்டால், மனைவியோடு உறவு கொண்டால் அதுக்கும் என்னது தம் கொடுக்க வேணும், இல்லாமல் அது சேராதுன்றதை பார்க்குறோம். அடுத்தது பிராணிகளை வேட்டையாடுதல். மக்காக்குள்ள பிராணிகளை வேட்டையாடுறது அது கூடாது. அந்த காலத்தில் வேட்டையாடுற ஒரு இது இருந்ததுனால இன்றைக்கு எங்களுக்கு அது ஒரு புறாக்களை பிடிக்கிறதோ அதாக்குறதோ மரங்களை பறிக்கிறதோ இவைகளெல்லாம் தவிர்த்து இஹ்ராமோடு இருக்கிறவங்க செய்யக்கூடாது. ஆண்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியவை தலையை மறைக்க இயலாது, தைத்தாடைகள் அணிய இயலாது. ஆண்களுக்கு உள்ளது தலையை இஹ்ராம் போகிற நேரம் தொப்பி போடக்கூடாது. இஹ்ராம் உடுப்பு உடுத்தா தொப்பி போடுறதோ அல்லது தச்ச உடுப்புகள் போடுறது கூடாது. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கை உறை, கைக்கான க்ளவுஸ் போடுறதோ முகம் மூடி போடுறதோ முகத்தை மூடிக்கொள்வது கூடாது உம்ராவுடைய நேரத்தில் இஹ்ராம் நியத்து வச்சதன் பின்னால். சரி, எல்லைகளை அடையும் முன் இஹ்ராம் துணியை அணிந்து கொள்ளலாம். ஆயினும் இஹ்ராமுடைய நியத்து குறித்த எல்லைகள் வைத்து தான் வைக்க வேண்டும். இஹ்ராம் துணியை மாற்றிக்கொள்ளலாம், மேலும் அதை கழுவி கொள்ளலாம். அப்போ இஹ்ராம் ஹஜ்ஜுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் இஹ்ராமோடு ஈக்க வேண்டிய ஒரு நிலை வருது. அப்போ அந்த நேரங்களில் என்ன செய்யணும், அவங்க ஒரே இஹ்ராம் துணியில் ஈக்கலாதே. அப்போ இஹ்ராம் துணியை மாற்றிக்கொள்ளலாம், கழுவி கொள்ளலாம், அதெல்லாம் செய்யலாம். அடுத்தது நீர் தொடக்குகளை விட்டும் தூய்மையான நிலையில் இல்லையானாலும் இஹ்ராமுடைய நியத்தை வைத்துக் கொள்ள முடியும். இருப்பினும் தூய்மையான நிலையில் வைக்கணும். சரி, அப்போ அது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இஹ்ராம் உடைய அந்த நியத்து வைக்க கொள்ள நீங்கள் குளிப்பு கடமையான நிலையில் ஈக்கிறீங்க அல்லது உது முறிஞ்ச நிலையில் ஈக்கிறீங்க. ஆனாலும் இஹ்ராமுடைய நியத்து இப்போ மீகாத்தை கடக்க போகிறீங்க, மீகாத்தை. அப்போ நீங்கள் நியத்தை வச்சுக்கொள்ள வேண்டியதான். நியத்தை நீங்கள் என்ன செய்யணும், வச்சுக்கொள்ளலாம். அதுக்கு பின்னால் நீங்கள் என்ன செய்யலாம், குளித்து சுத்தமாகிக் கொள்ளலாம் என்றதை சொல்கிறாங்க. அப்போ இதுதான் உம்ராவுடைய சுருக்கம். உம்ராவுடைய சுருக்கம். ஏற்கனவே உம்ராகள் செய்தவங்க நாங்கள் இருப்போம், இல்லாட்டி உம்ரா செய்கிறதுக்கு ஆசை உள்ளவங்க நாங்கள் இருப்போம். அப்போ இந்த ஒழுங்குகளை நாங்கள் கடைபிடிச்சு கொள்ளணும். இது எங்களோட பாட புத்தகத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலைப்புகளைத்தான் நான் உங்களுக்கு வாசித்து சொல்லிக்கிறேன். எனவே இது சம்பந்தமான மேலதிக சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், எங்களோட வாட்ஸ்அப் குழுமத்தில் மதரசா குரூப்பில் நீங்கள் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். எனவே இதோட ஃபிக்ஹு பாடம், எங்களோட தரம் 3க்குரிய ஃபிக்ஹு பாட அந்த சிலபஸ் முடியுது. அப்போ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் படித்ததுகளை மீட்டிக்கொள்ளுங்க. யாருமே இது வரைக்கும் பாடங்களில் சந்தேகங்கள் கேட்குற மாதிரி விலங்கல்ல. ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் மாதிரி இருக்கிறதுனால கேட்காமிக்கிறாங்களோ அல்லது இந்த பாடங்களையே கேட்காமிக்கிறாங்களோ அல்லாஹு ஆலம். அல்லாஹ் தான் எங்களுக்கு அவனுடைய மார்க்கத்தை சரியான முறையில் படித்து விளங்கக்கூடிய பாக்கியத்தை தரணும். அல்லாஹ் எம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.